இப்போ நீங்கள் வந்து ஒரு ஒரு சின்ன மளிகை கடைக்கு போகிறீங்க, ஒரு பெட்டி கடைக்கு போகிறீங்க, அவங்க பில்லு போடாமல் கொடுத்துருப்பாங்க. ஓகே. அது மாதிரி கொஞ்சம் ஒரு பெரிய கடைக்கு போகிறீங்க, போய் அங்கே வந்து ஒரு ஒரு மளிகை கடையில் அவங்க கொடுக்குறாங்க. அவங்க வந்து சிட்டை மாதிரி எழுதி கொடுப்பாங்க. அடுத்து ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் போனீங்கன்னா ஒரு பில்லு கொடுப்பாங்க. இன்னும் அடுத்து பெரிய ஸ்டோர் மாதிரி போயோ இல்லை அமேசான் மாதிரி இடங்களில் நீங்கள் வந்து ஆன்லைனில் வாங்கும்போது பக்காவாக இன்வாய்ஸ்னு வரும். அதே மாதிரி தான் நீங்கள் வந்து ஒரு சில்லறை ஒரு சின்ன வியாபாரியா இல்லை பெரிய வியாபாரியா அப்படின்றது தான். ஓகே. வக்கீலும் அதே மாதிரி தான். ஒரு சின்ன வக்கீலாக இருந்தால் அவங்க வந்து ரசீதெல்லாம் வந்து பெருசாக கொடுக்க மாட்டாங்க, கணக்கே எழுத மாட்டாங்க. ஓகே. கணக்கு எழுதுறதுக்கு ஒரு அக்கௌண்டண்ட்டை வைக்கணும்னு அதெல்லாம் சொல்லுவாங்க. ஏன்னா அட்வொகேட் தொழில்ன்றது வந்து ஜிஎஸ்டியிலேருந்து எக்ஸம்ஷன். ஓகே. அதனால் கிடையாது. ஓகே. அது மாதிரி நீங்கள் வக்கீல்கிட்ட போனீங்கனாலும் தாராளமாக நீங்கள் கேட்கலாம். அந்த மாதிரி வக்கீல்கிட்ட போங்க, உங்களை யார் போக வேண்டான்னு சொன்னான். ஓகே. அந்த வக்கீல்கிட்ட போய் எனக்கு ஐயா நீங்கள் எனக்கு ரசீது வேணும். ஓகே. ரசீது கொடுக்க முடிஞ்சால் உங்களுக்கு நான் கேஸ் கொடுக்குறேன், இல்லைனா கொடுக்க முடியாது ஐயான்னு சொல்லுங்கள். இல்லைங்க ரசீதெல்லாம் கொடுக்க முடியாதுன்னா ரைட்டு, வேறு அட்வொகேட்டை பாருங்கள். யார் ரசீது கொடுக்குறாங்களோ அவங்கள பாருங்கள். அதுக்காக இவங்க கொடுப்பாங்களா மாட்டாங்களான்னு இது வந்து விதிவிலக்கே கிடையாது. யாராக இருந்தாலும் ரசீது கொடுக்கணும். ரசீது கொடுக்குற ஆள் என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க கரெக்டாக வாங்கணுன்றதை ஒத்துக்கிறாங்க. மற்றவங்க வந்து ஒத்துக்கலைன்னா அதுக்கு வந்து நம்ம பொறுப்பு கிடையாது. ரைட்டுங்களா?